அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன? குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்தும் சஞ்சரிக்கின்றன. அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகு இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குருவின் 5ஆம் பார்வையால் 7ஆம் இடம் பலம் பெறுகிறதுங்க. அதனால் உங்களுடைய திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த நவம்பர் மாதம் அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம 3ஆம் இடத்தில் குருவும், 4ஆம் இடத்தில் கேதுவும், 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 6இல் 12ஆம் இட செவ்வாயும் இருப்பது சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் துரிதமாக நடைபெற்று உங்களுக்கு வெற்றி ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம ராசிநாதன் கோணம் ஏறி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் கலை தொழில், மீடியா தொழில்கள் உள்ளவர்களுக்கு சில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குது. பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானம் நிச்சயம் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாங்க. வேலை மாற்றத்தால் இடமாற்றங்கள் நிகழலாம். சனியினுடைய வக்ர அமைப்பினால் உங்களுடைய திட்டங்களை நீங்களே அடிக்கடி மாற்றிக்கொள்ளும்படி நேரலாங்க. 5, 9ஆம் இடங்களை அதிசார குரு பார்ப்பதால் கஷ்டங்கள் வந்தாலும் விமோச்சனம் கிடைத்துவிடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. 6இல் செவ்வாய் இருப்பதால் தைரியம் கூடி வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே வாகனங்களை நன்கு பராமரிக்க வேண்டும். அவ்வப்பொழுது பழுது ஏற்பட்டு செலவும் மன உளைச்சலும் ஏற்பட இருக்குது. யாரோடும் கருத்து வேறுபாடு வேண்டாங்க. அரசியல் வாழ்க்கையில் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. வெற்றி வருவது போல் ஏமாற்றங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு திருதிய குருவின் காலத்தில் ஜீவநதியும் மற்றும் என கூறுகின்றது புராதன ஜோதிட நூல்கள். இதனால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருந்தாலும் கைப்பணம் எங்கே போயிற்று, எவ்விதம் போயிற்று என்று உங்களை வியப்பில் ஆழ்த்தும் அளவிற்கு செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. எந்த செலவையும் உங்களால் தவிர்க்க இயலாது. அதற்கேற்ப தொடர்ந்து பண்டிகைகளும் வருகின்றன. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும். அதே போல் திருமண முயற்சிகள தடைகளும் தாமதங்களும் ஏற்பட இருக்கு. இருந்தாலும் கூட வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் ஒரு முறைக்கு 2 முறை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரன் நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. என்றோ பட்ட கடன்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிகழ இருக்கு நவம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்திருப்பதால பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகமாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு வேலையில் வெறுப்பை ஏற்படுத்தும். இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் தருவார் சனி பகவான். உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கு பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் கிடைக்க இருக்கு. சிறு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படக்கூடும். வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் கூட இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை
கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் தானாக நடக்க போகும் நல்லது என்ன என்று பார்க்கும்போது அலைச்சலும் உழைப்பும் வெளியூர் பயணங்களும் அசதியை ஏற்படுத்தினார். லாபம் நீங்கள் எதிர்பார்த்த இதை விட சற்று அதிகமாகவே இருப்பதால் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க. புதிய முதலீடுகள் அளவோடு நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு தக்க தருணங்கள்ல உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினர் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறை சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அவர் சுபபலம் பெற்று திகழ்வதால் புதிய வாய்ப்பு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. கிரக நிலைகளின்படி சேமிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பற்றாக்குறை இருக்காது. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலை குறிப்பிட்டு காட்டுது. ரசிகர்களிடையே உங்களுக்கு புகழ் போங்குங்க. அதே போல் சங்கீத சபாக்களில் ஆதரவு உங்களை தேடி வரும். அதே போல் ஆதலால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்கள் சுபபலம் பெற்று வளம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருகுங்க. அதே போல் மனதை வருத்தி வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று நல்லபடியாகவே தீர ஆரம்பிக்க இருக்கு. மத்திய அரசில் செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவரின் நட்பு தக்க தருணங்கள்ல உங்களுக்கு கை கொடுக்குங்க. உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அதிகரிக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் இக்காலகட்டம் முழுவதுமே ஓரளவு சுபபலம் பெற்று வலம் வருகிறார். பாடங்கள்ல மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க. கிரகிப்பு திறன் அதிகரிக்க இருக்கு. ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்கள் உதவ இருக்குங்க. முயற்சித்தால் உயர்கல்விக்கு பண உதவி கிடைக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சி இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூமிக்காரகரான செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் சூரியனுடன் இணைந்திருப்பதால் விளைச்சல் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க. கடும் வெயிலில் உழைக்க நேரிடும். பருவமழை ஏமாற்றத்தை அளிக்குங்க. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலை எடுத்துக்காட்டுது. கால்நடைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் எதிர்பாராத செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்கு. உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடும். அதனால் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் தேவையற்ற மனஸ்தாபங்களை தவிர்த்து விடலாம் என்பது கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பிறருடன் விவாதிக்க வேண்டாங்க. பிறருக்கு ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போடக்கூடாது. அப்படிப்பட்ட இந்த நிலையில ரிஷபராசினியர்களான உங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் தீபத்தில் சிறிதளவு பசுனை சேர்த்து வந்தால் அளவற்ற நன்மைகள் கிடைக்குங்க. ஒவ்வொரு துளி நெய்யும் சக்தி வாய்ந்தது. இதை அனுபவத்தில் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.